புரோட்டானிக்ஸில் டோட் எர்கோன்ற மாடலில் மவுஸ் மாடல் இது. இந்த மாடல் மவுஸ் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிற டைப் இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் பல ஃபீச்சர்ஸுங்க இதில் அவைலபிள் இருக்குது. முதல்ல அவுட் சைட் பாக்ஸில் இருக்கிற இந்த டீட்டெயில்ஸுங்களை பார்ப்போம். இதோடைய எம்ஆர்பி 1499 சொல்கிறாங்க. பட் இது வந்து 800லேருந்து ஆன்லைனில் அவைலபிலிட்டி இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ப்ராடக்ட்ஸுங்களை ஒரு மவுஸ், அப்புறம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர்ஸ், இதனுடைய டீட்டெயில்ஸுங்க அதில் இருக்குது. அடுத்தது இதனுடைய வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் இருக்குது. இது வந்து வெர்டிக்கல் ஸ்டைல் மவுஸ், அதாவது இதில் கைக்கு பிடிக்க ஈஸியாகவும் டிசைனிங் பண்ண இது ஈஸியாக இருக்கிற மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இது மார்க்கெட்டில் வந்து ஆஃபரில் இருக்கும்போது வாங்குறது ஆன்லைனில் பெட்டர். எம்ஆர்பி 1000க்குள்ளே இருந்தால் இதை வாங்கிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர்மில் நமக்கு கை ட்விஸ்ட் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுடைய ஆங்கிள் சேஞ்ச் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் மவுஸில் லெஃப்ட் அண்ட் ஸ்க்ராலர், அதே போல் ரைட் மவுஸ் கிளிக்ஸ் அவைலபிள் இருக்குது. இது டிபிஐ பட்டன். இதில் பேக் அண்ட் ஃப்ரண்ட் வெப் பட்டனும் அவைலபிள் இருக்குது. இது பேஜஸ் ஓப்பன் பண்ணி இருக்கும்போது பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை வந்து கிளிக் பண்ண யூஸ் ஆகும். டிபிஐயை டபுள் கிளிக் பண்ணும்போது அதனுடைய டிபிஐ ரேஞ்சஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இது ஸ்க்ராலர்லேயும் ஸ்க்ரால் பட்டன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்க்ரால் பட்டன் வேலை செய்யும். இதுக்கு கீழே வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஆன் அண்ட் ஆஃப். இதில் புரோட்டானிக் டோட் எர்கான்ஸ் இன்புட் 3 volt 10 mA and 2.4 அப்படின்னு சொல்லி இதனுடைய சிக்னல் ரேஷியோ இருக்குது. இதில் 2 பேட்டரிஸ், AAA பேட்டரிஸ் வைக்க முடியும். இதுக்கு இன்னொரு போர்ஷனில் வந்து யூஎஸ்பி வயர்லெஸ் கனெக்டிவிட்டியோட யூஎஸ்பி டாங்கில் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. இதை எடுத்து நம்ம சிஸ்டம் ஆர் டிவி இல்லை டேப் எந்த டிவைஸுக்கு வேணும்னாலும் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மவுஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் லைக் ப்ளக் அண்ட் ப்ளே தான் இது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பேட்டரி போட்டு பார்ப்போம். யூஸ் பண்ணதில் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது இதுலேயும் பெயின் நான் ஃபீல் பண்ணுறேன். அது நார்மலாக மவுஸை யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. பட் டிசைனர்ஸ் பர்பஸில் யூஸ் பண்ணும்போது அக்யூரேட்டாக நம்ம ட்ரா பண்ண இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நார்மல் மவுஸை விட இது வந்து வெர்டிக்கலில் ஹேண்ட்லிங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மவுஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு இதனுடைய ஃபீச்சர்ஸ்ன்னு கிளைம் பண்ணுற அந்த வெர்டிக்கலில் ஹேண்ட்லிங் பெயின் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறத வந்து என்னால் முழுசாக ஒத்துக்க முடியல. ஏன்னா இதனுடைய ஹேண்ட்லிங் வந்து பெருசாக இருக்குது. ரொம்ப பெரிய பொருளை கையில் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு வெயிட் மாடரேட்டராக இருந்த போதுலையும் இதை ஹேண்ட்லிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் டிசைனிங் பர்பஸில் இதை யூஸ் பண்ணும்போது, எடிட்டிங் பர்பஸில் யூஸ் பண்ணும்போது மவுஸ் பாயிண்டருடைய அக்யூரேசி கரெக்டாக நம்ம மூவ் பண்ணும்போது அதனுடைய டிபிஐ ரேட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதால அவங்கவுங்க யூசேஜை பொறுத்து, கன்வீனியன்ட்டை பொறுத்து, அவங்களுடைய ஹேண்ட்லிங் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இந்த மவுஸை வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களையும் ரிவ்யூக்களையும் நம்ம பார்ப்போம். புது விஷயங்களை என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்குவோம். நான் உங்களுக்கு முடிஞ்ச வரை அதுங்களை ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஜெய் ஹிந்த்.